Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல சுவையான ஒரு chicken fried rice எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். boneless chicken 200 கிராம், corn flour 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், முட்டை 3, வெங்காயம் 1, கேரட் 1, பீன்ஸ் 10 நம்பர், கேப்சிகம் 1 கப், முட்டைக்கோஸ் 2 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வந்துட்டு ஒரு 200 கிராம் இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு இதை சின்ன சின்னதாக போன்லெஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது கூட 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதோட நம்ம காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ கலந்து விட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் எடுத்துகிட்டு ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மொத்தமாக அப்படியே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். தனித்தனியாக உதிரியாக நமக்கு கிடைக்காது சிக்கன். அதனால் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இது போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விடக்கூடாது. ஏன்னா சிக்கன் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து விட்டுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திருப்பி விடுங்க. இதை நல்லா திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா பொரிச்சு எடுங்க. இப்போ நமக்கு வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்துருச்சு சிக்கன். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து எண்ணெயை வடித்து எடுத்துடணும். நல்லா இந்தமாரி இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குறோம். இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. அடுத்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ரைஸ் வந்து ஊற போட்டுடலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 கப் வந்துட்டு ரைஸ் ஊற போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஊற விடணும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்குறோம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டுறாதீங்க. இதுக்கு நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இது கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க, ஸ்லோ பண்ணக்கூடாது.
நம்ம அமுத்தி பார்த்தோம் அப்படின்னாவே ரைஸ் வந்து உடையுது அப்படின்னா இது வந்து பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஃபுல்லாக பாயில் பண்ணாதீங்க. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற விட்டுறணும். இது நம்ம ஆற விடுறப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரைஸ் மேலே. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் ரைஸு. இது நம்ம தேவையான அளவு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டை வந்துட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அந்த கடாயில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பொரியல் மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஒரு வெங்காயம் அளவுக்கு நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நீட்டமாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதோட கேப்சிகம், இன்றைக்கி நான் ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதிலே போட்டு இதெல்லாம் இந்த காயெல்லாம் நல்லா இதிலே வெந்துடும். இது கூட நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டமாகவே கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்லிசாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இந்த காய்கறிக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர், இதோட கொஞ்சம் சுகர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட நம்ம பாயில் பண்ணி ஆற விட்டுருக்க ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சுகர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நம்மளால் போட முடியாது. போட்டோம்னா உப்பு ஒரு சைடில் மட்டும் இருக்கும். அதனால தான் காய்க்கு தனியாக போடுறோம், ரைஸுக்கு தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பொரித்து கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். சிம்மில் வைக்கக்கூடாது, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்ப. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக. இதோட மேலே வந்துட்டு நம்ம வெங்காயத்தாள் கொஞ்சம் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நமக்கு சுவையான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் சூப்பராக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸோட நல்லா சுட சுட சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும். இந்த சில்லி சிக்கன் எப்படி செய்யணுன்றதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த லிங்க் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊரட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.